திருவருள் செல்வமே கருங்கலை தெய்வமே குருநாதா இளையாளும் குமரா தேவா குறவர் மனம் வாழ்பவா குறிஞ்சி நாடா திருவாளா சிவசக்தி மைந்தா ஒரு நாள் மரபாதார் உண்மையன்பில் குளிவீசி களியாட்டமாடும் தோழா பெருவாழ்வு தந்தருளும் ஈசா நேசா வள்ளியினை கண்பாறை தணிகை வாசா கற்றவரிடத்திலும் என்னை மகளாய் பெற்றவரிடத்திலும் நான் பேர் புகழும் எடுப்பதற்கு காரணமாயிருந்த அந்த பாலமுருகனை பணிந்துவிட்டு பின்பு நம் பணியை தொடரலாமே. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேணாடும் திருப்புகழ் பாடி கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்.
சிறப்புடனே தந்த கூட்டம் உண்டு சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு உனக்கான ஒரு கோவில் கொஞ்சமில்லை திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருப்புகழ் பாடியே கடலாடும் அந்த கந்தனை பணிந்த காரியத்தை துவங்கினாலும் காவிய கதாநாயகி அந்த கந்தனின் தாயவளை தூயவளை இச்செய்யவள் பாடி பதம் பெற வேண்டும். எப்படி தெரியுமா? எப்படி முத்துமாரியம்மனுக்கு திருநாளா அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா முத்துமாரியம்மனுக்கு திருநாளா அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா சித்திரைக்கும் மாவிளவில் தோரணமா அவள் செங்கால தேரில் வர ஊர்வலமா முத்துமாரியம்மனுக்கு திருநாளா அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா பாலோடு பன்னீர் அபிஷேகமா அவள் பொன்னேரி மலர்களில் அலங்காரமா பாலோடு பன்னீர் அபிஷேகமா அவள் பொன்னேரி அலர்களில் அலங்காரமா மங்கள குங்குமத்தின் திலகமா மங்கள குங்குமத்தில் திலகமா மங்கள குங்குமத்தின் திலகமா அவள் மஞ்சள் நிற ஆடை கட்டி வந்திடுவாளா மஞ்சள் நிற ஆடை கட்டி வந்திடுவாளா முத்துமாரியம்மனுக்கு திருநாளா முகத்தழகை காண வரும் ஒரு நாளா திரிசூலம் கையில் கொண்ட திரிசூலியா அவளை கேட்டும் காத்தவர் மாரியம்மனா திரிசூலம் கையில் கொண்ட திரிசூலியா அவளை கேட்டும் காத்தவர் மாரியம்மனா கற்பூர சுடரினை பிரித்திடுவாளா கற்பூர சுடரினிலே சிரித்திடுவாளா நன்மை பல செய்து நம்மை காத்திடுவாளா நன்மை பல செய்து நம்மை காத்திடுவாளா முத்துமாரியம்மனுக்கு திருநாளா அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா சித்திரைக்கும் மாவிளையில் தோரணமா அவள் சிங்கார தேரில் வரும் ஊர்வலமா முத்துமாரியம்மனுக்கு திருநாளா முகத்தழகை காண வரும் ஒரு நாளா அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா நெய்தல் பானை என்ற 5 வகையான நிலங்களிலே எனது நிலம் குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்தை ஆண்டு வந்து கொண்டிருக்கிற நம்பி தலைவனினுடைய தந்தை தாயின் பேர நங்கை மோகினி. எனது தந்தைக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த போதிலும் ஒரு பெண் குழந்தை இல்லைன்னு சின்னதா மனசுக்குள்ள ஒரு ஏக்கம். சரி எங்க அப்பாவுக்குன்னு கிடையாது, பொதுவா எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம் தான் அது. ஏன்னா ஒரு வீட்டுல வரிசையா பொம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டே இருந்தா அந்த வீட்டுல ஒரு ஏக்கம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. அடுத்து பிறக்கிறதாவது ஒரு ஆம்பளை பிள்ளையா பிறந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அதுவே ஆம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டே இருந்தா ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அதே மாதிரிதான் பிறந்தது 7 ஆண் குழந்தைகளா பிறந்த காரணத்தினால ஒரு பெண் குழந்தையிலேன்னு ஏக்கப்பட்ட எங்க அப்பா அந்த முருகப்பெருமானை வணங்க முருகப்பெருமானுடைய அருளால வள்ளிக்கொடிகளுக்கு இடையில் கடந்து எடுத்து வளர்த்து இதனால் வரைக்கும் எந்த குறையும் இல்லாம எங்க அப்பா என்னை வளர்த்துக்கிட்டு வராரு. எந்த குறையும் இல்லாம வளர்த்த எங்க அப்பாவுக்கு நான் எந்த குறையும் வச்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம். அதனால இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பு, காவலுக்கு போகணும் அப்படிங்கிற பொறுப்பு அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. நான் மட்டும் தான் காவலுக்கு போறேன்னா என் கூட சேர்ந்து வேற யார் வர்றாங்களா அப்படிங்கறலாம் தெரியல. ஆட்களை சந்திச்சாத்தான் யார் யாரையும் கூட வராங்க வரல அப்படிங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு
முன்னாடி காவலுக்கு போகணும். காவலுக்கு எல்லாம் போறதுக்கு முன்னாடி மனசுல இருக்கிற ஒரு சில விஷயங்களை உங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இவரெல்லாம் முடிவு பண்ணிருக்கேன். சொல்லுங்க, என்கிட்ட மட்டும் சொல்லுங்க. நாங்க யார்ட்டையுமே சொல்ல மாட்டோம். யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்களா? சொல்லவே மாட்டோம். உங்க மூஞ்சியெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். காதலிக்கிறீங்களா? அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு நானாவே முடிவு பண்ணிட்டேன். நீங்களா முடிவு பண்ணிட்டீங்க? அண்ணன் தம்பி நாங்க 7 பேர் உட்கார்ந்திருக்கோமே, எங்க கிட்ட கேட்கறதெல்லாம் முடிவு இல்ல. இல்ல நீங்களா நல்லவங்களா இருந்தா பரவாயில்ல, நீங்களே ஆளுக்கு ஒரு ஆளை காதலிச்சுக்கிட்டு தானே இருக்கிறீங்க. அப்ப என்னுடைய காதலுக்கு எப்படி நீங்க தடை சொல்லுவீங்க? அதனால உங்கள்ட்ட தைரியம், அதனாலதான் காதலிக்கிறேன். யார காதலிக்கிறேன்னு தெரியுமா? யார காதலிக்கிறேன்றத நான் சொல்லிடுவேன், பேரை கூட சொல்லிடுவேன், ஒன்னும் தப்பு கிடையாது. ஆனா பூலோகத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க, புருஷனோட பேரை சொன்னா புருஷனுக்கு ஆயுசு குறைஞ்சிருமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல உள்ள பெண்கள் எல்லாருமே புருஷனோட பேரை பட்டுன்னு சொல்லிட மாட்டாங்களாம். அவங்களுக்குன்னு சில அடையாளம் இருக்கும். அந்த அடையாளத்தை சொல்லிதான் புருஷன் பேரை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்க வைப்பாங்களாம். அடையாளத்தை சொல்லி இல்லைன்னா கையில பச்சை குத்தி வச்சிருப்பாங்களாம், அதை காமிப்பாங்களாம், இதுதான் என் புருஷனோட பேருன்னு. ஆனா தன்னுடைய புருஷனோட பேரை தான் வாயால சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா புருஷனுக்கு ஆயுசு குறைஞ்சிரும் அப்படிங்கிறத. அதனால நான் ஒரு பேருக்கு உங்களுக்கு அடையாளம் சொல்றேன். சொல்லுங்க. அந்த பேரை ஒருவேளை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நான் யார காதலிக்கிறேன் அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்றேன். சரிங்களா? சொல்லுங்க. மேல இருந்து தண்ணியும் கொட்டும், அதுக்கு பேர் என்ன? மலை. கோவில்ல போய் கும்பிடுவோமே, அதுக்கு பேர் என்ன? சாமி. ரெண்டையும் சேர்த்து சொல்லுங்க. எந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச நீ? மலைச்சாமி. அதான் தெளிவா மேல இருந்து கொட்டுறது மழை, கோவில்ல போய் கும்பிடுறது சாமி. அப்ப ரெண்டையும் சேர்த்து சொன்னா என்ன வரும்? மலைச்சாமி தானே வரும். மலைச்சாமியா? இந்த பக்கத்துல இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, இப்படி எல்லாம் அந்த காலத்துல கணவனுடைய பேரை கண்டுபிடிக்க வைப்பாங்க. ஆமா, அவங்க எல்லாம் சரியா கண்டுபிடிச்ச காரணத்தினால நான் யார காதலிக்கிறேன்னு சொல்லவா? யார காதலிக்க போறேன்? அன்றாட நான் தெய்வமாக வணங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான், அவரை தவிர வேற யார நான் காதலிக்க போறேன்? அவருக்காக தான் இந்த பிறப்பு, அவருக்காக தான் இந்த இடத்துக்கு காவலுக்கு வந்திருக்கேன். காவலுக்கு போகணும்னு சொன்ன உடனே ஏன் தெரியுமா முதல் சம்மதிச்சேன்? அதுல ஒரு காரணம் இருக்கு. அதுல ஒரு சுயநலம் கலந்த ஒரு பொதுநலம் ஒன்று. என்ன சுயநலம், என்ன பொதுநலம்? பொதுநலம் அப்படின்னா அடுத்தவங்களுக்காக நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அது பொதுநலம் ஆயிரும். அடுத்தவங்களுக்காக ஒரு விஷயம் செய்யறோம்பா அப்படின்னு அது பொதுநலம். சுயநலம் அப்படின்னா நமக்காக ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு சுயநலம்னு சொல்லுவாங்க இல்லையா? பொதுநலம் அப்படின்னா அப்பா சொன்னாரு அதுக்காக நான் காவலுக்கு வந்திருக்கேன், அது பொதுநலம், அப்பாவோட பேரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. சுயநலம் அப்படின்னா முருகனுக்காக திணை விதத்து முருகனுக்காகவே காவலுக்கு போடணும் அப்பா சொல்லியிருக்காரு. அந்த முருகனை தானே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன், காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் காதலனுக்காக நான் காவலுக்கு வராம வேற யாருக்காக காவலுக்கு வரணும்? அதனால அவர் மனசுக்குள்ள எப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்றேன்.
காத அந்த முருகப்பெருமான் மீது ஏன் இப்படி எல்லாரும் அமைதியாவே உட்கார்ந்துருக்கீங்களே? ஏன் 3 பேர் கை தட்டுறாங்க? யோசிச்சு இல்ல இப்படிங்கிறீங்க. அப்ப நல்லா இருக்குல்ல, பாடினது நல்லா இருந்தா என்ன பண்ணணும்? கை தட்டானா மேடையில இருந்து நடிக்கிறேன் நாங்க, இவங்க நல்லா நடிக்கிறாங்க, இவங்க நல்லா பேசுறாங்க, ஆமா இவங்க நல்ல விஷயங்கள்லாம் பாடுறாங்க அப்படிங்கிறது உங்களால சுலபமா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? கீழே இருந்து பாக்குற நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆனா கீழே இருந்து பாக்குற நீங்க ரசிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நாங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அப்படி கை தட்டினா மட்டும்தான் நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நல்லா பாடுறாங்கப்பா, நம்ம பாட ரசிக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் சொல்கிறோம். என்னடா வர்ற எல்லாரும் நம்மளே கை தட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கை தட்டாத காரணம் என்ன தெரியுமா? வள்ளியோட அழகுல மயங்கி அப்படியே பார்த்து உங்களுக்கு இது பண்ணுறோம். நாங்களே உங்களை அப்படியே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டோம். இதில் தான் அழகுல மயங்குறோம். ஆமாம், மயங்கட்டும், வேணான்னு சொல்லல. அதுக்காக ஒரே அடியாவும் மயங்கி அப்படியே உட்காந்துடாம கொஞ்சம் சுதாரிச்சு கொஞ்சம் கொஞ்சம் கையை தட்டுங்க. ஆமா, பெண்கள்லாம் அப்படி ஏன் செய்வனில் மிதிச்ச மாதிரியே உட்காந்துருக்கீங்கன்னு தெரியல. என்ன காரணம்னு புரியல. ஏதாவது ஊர் கட்டுப்பாடாத்தான் உங்களுக்கு? அப்படிலாம் இல்லைல்ல. இந்த என்னது இன்னைக்கு திருவிழா விருந்து காலையிலேருந்து எல்லாருக்கும் பரிமாறிட்டு இப்போத்தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அப்படியா அந்த அசதியில் உட்காந்துருக்கீங்களா நீங்கள் எல்லாரும்? அதுக்காக ரொம்ப அசதியாக உட்காந்துருக்காத்தா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கையை தட்டுங்க. எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த 2 கையில சேர்த்து தட்டும் போது உடம்புக்கு ரத்த ஓட்டம் சீராக போகும். அது ஒரு நன்மை இருக்கு. இன்னொரு நன்மை என்னன்னா, கை தட்டினீங்கன்னா ஆஹா நம்மளைத்தான் பாராட்டி கை தட்டுறா இருக்கு அப்படின்னு நாங்களும் கொஞ்சம் உற்சாகமாக தொழில் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஆமா, தயவு செஞ்சு உங்களை எல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்காக ஒரு தடவை எல்லாருமே சேர்ந்து கை தட்டுங்க. நன்றி நன்றி. இனிமேலுமா? ஆமாம், இப்போ நான் சொன்னதுக்காக எல்லாரும் கை தட்டினீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் அடுத்த பாடெல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாருமா சேர்ந்து சொல்லாமலே கை தட்டணும், சரிங்களா? பாப்போம் எந்த அளவுக்கு நீங்கள் எல்லாம் கை தட்டுறீங்க. அப்படியெல்லாம் அந்த முருக யாருக்கு? அப்படியா? சரிப்பா, அவருக்காக ஒரு பாட்டு பாடுவோமா? ஏன்னா இந்த இது இதுக்கு பேர் என்னன்னே அப்படின்னா பேங்கோஸா? சரி மாமா, அது தெரியாம சொல்லிட்டேன். இல்லை, நீங்கள் அது சொல்றது எனக்கு புரியலை. அது அப்படின்னா என்னன்னு கேட்குறேன். இசை கருவி அப்படிங்கிறது தமிழ் தானே? அப்போ அதையும் தமிழில் தானே சொல்லணும். அது இசைக்கருவி தான். அது என்ன இசைக்கருவி தம்பி? இதுக்கு பேர் என்ன? ஹார்மோனியப்பட்டி. ஹார்மோனியம் அப்படிங்கிறது தமிழ் தானே? அது என்னப்பா தம்பி? மிருதங்கம், அதுவும் தமிழ் தான். தாளம் அப்படிங்கிறதும் தமிழ் தான். இதுக்கு பேர் என்ன? அப்படி கேட்கல. இது ஹார்மோனியம், அது மிருதங்கம், அது தாளம் மாதிரி. இதுக்கு பேர் என்னன்னு கேட்குறேன். இதில் வேற ரசிகர்கள் வேற. அப்படி சொல்லணும். அப்படி சொன்னாதான் புரியும். ஆனால் அப்படி சொன்னால் யாருக்கும் புரியாது. நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ சொன்னா தான் புரியும். அதனால பிறப்பட்ட காதல் முருகப்பெருமான் மீது எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு முருகப்பெருமானுக்கு உண்டு. ஏன் முருகப்பெருமானுக்கு தனி சிறப்பு அப்படின்னா, முருகப்பெருமானை மட்டும்தான் நம்ம எல்லாரும் கருணை கடல்னு சொல்கிறோம் இல்லையா? முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் அந்த பேர் உண்டு, கருணை கடல் அப்படிங்கிற பேர். ஏன்னா வேண்டியதெல்லாம் கேட்கக்கூடியவனா, கொடுக்கக்கூடியவனா முருகப்பெருமான். பக்தர்கள் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய தன்மை முருகப்பெருமானிடம் உண்டா. ஏன் அப்படின்னா, தனக்கு எதிரியாக நின்ற சூரபதுமனையே அழிக்கணும்ன்ற எண்ணத்தோட தான் படைச்சாங்க முருகப்பெருமான. சிவபெருமானன் நெற்றிக்கிழந்து 6 தீப்பொறிகளாக வந்தவர் முருகப்பெருமான். ஏன் வந்தாரு? சூரபதுமனை அழிக்கணுங்கிற எண்ணத்தோட தானே படைச்சாங்க. ஆனா சூரபதுமனை அழித்தாரா அப்படின்னா கிடையாது. ஆணவத்தை மட்டும் அழித்து தன்னோட ஐக்கியமாக்கி வச்சுக்கிட்டார். பாருங்க, எதிரியாக நின்ற சூரபதுமனையே ஆட்கொண்டு தன்னோட ஐக்கியமாக்கி வச்சுக்கிட்டார். ஒன்றை சேவர் கொடியா வச்சுக்கிட்டாரு, மற்றொன்றை மயிலா வச்சுக்கிட்டார். இதுலயே எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ரொம்ப நாளா இருக்குங்க. என்ன சந்தேகம்? முருகப்பெருமான் இருகுறாக சூரபதுமனை பிளந்து ஒன்னா சேவர் கொடியா வச்சுக்கிட்டார், மற்றொன்றை மயிலா வச்சுக்கிட்டார். மயில் என்பதற்கு உயிர் உண்டா? உயிர் இல்லையா? இருக்குல்ல, அதானே வாகனமா இருக்கு. சேவர் கொடியில இருக்கக்கூடிய சேவருக்கு உயிர் உண்டா? கொடியில இருக்கிற சேவலுக்கு உயிர் உண்டா? இல்ல இல்ல. உன்னை சேவர் கொடியா வச்சுக்கிட்டார், மற்றொன்றை மயிலா வச்சுக்கிட்டார். ஏன் உன்னை உயிர் உள்ளதாகவும் மற்றொன்றை உயிர் அற்றதாகவும் ஏன் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளா இருக்கக்கூடிய சந்தேகம். எதிரியாக நின்ற அந்த சூரபதுமனை ஆட்கொண்ட அந்த முருகப்பெருமான் அனுதினமும் முருகா முருகான்னு சொல்ற என்னை எப்பொழுது ஆட்கொள்வார் என்பதற்காக இந்த இடத்துல எப்படியெல்லாம் நான் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா,
பொட்டு வச்சு வண்ண வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணுகளில் உண்ணுகின்ற தேனெடுக்கவா வா ஆளோனோ பாடும் தினங்களிலே ஆகாயம் தேடும் திங்களிலே பொட்டு வச்சு வண்ண வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணுகளில் உண்ணுகின்ற தேனெடுக்கவா புயல் காற்றடித்து வெள்ளி மழை சாய்வதில்லை சந்திரனை போல இன்று சூரியனும் தேடவில்லை காடுகளை போல இன்று காதல் என்றும் ஆய்வதில்லை நேசமதம் சேர்ந்திருக்க காசு பணம் கேட்குமா பேசுகின்ற வேதமெல்லாம் பாசங்களை காக்குமா வாழலாம் யாரை சொல்லுவது காலம் செய்த கோலம் உன்னை என்னை வாட்டதி காதல் செய்த பாலம் கண்ணும் பிந்தும் என்ன சொல்லை என்ன செய்வது சொல்லடி முல்லை பிரிவு என்பதை உலகமாக தென்றல் காற்றே கொஞ்சம் நின்று சிறையை விரித்தது பெண்கள் காற்றே கொஞ்சம் நின்று அங்கே சென்று நன்மை சொல்லு உன்னை ஒரு நாள் மறந்து என் மனது வாழவில்லை உச்சரிக்கும் வார்த்தையெல்லாம் உன்னை என்று ஏறவில்லை உன்னை எண்ணி நான் கொடுத்த என்னிடத்தில் ஏதுமில்லை என்னை எண்ணி நான் கொடுத்தேன் உன்னுடைய கைகளிலே கண்ணிரண்டி காதல் என்னும் கோட்டை கட்டிவார் ஊரறிய மாலையிட்டு உன்மடியில் சாகிறேன் காலமே ஓடிவா காலமே ஓடிவா நாளெல்லாம் நான் மஞ்சம் கொள்ள ஆனாலும் பாடும் தென்றலே ஆகாயம் தேடும் திங்களே பட்டு வச்சு வந்த வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கண்ணுகளில் முன்னிட்ட தேர்ந்தெடுக்கவா பாடும் திங்களே ஆனாயும் தேடும் திங்களே அந்த முருகப்பெருமான் மீது காத்து நன்றி நன்றி நன்றிங்கிறத வணக்கம். எப்படி உண்மையிலே ரசிச்சு தான் இப்போ கை தட்டினீங்களா இல்லை பாவம் அந்த பிள்ளை கேட்டுச்சே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எல்லாரும் கை தட்டினீங்களா? ரசிச்சு தான் கை தட்டினீங்களா தா? அப்படின்னா என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள் போல. இந்த கை தட்டத்தில் 2 வகை இருக்கு, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று ரசிச்சு கை தட்டுற விதம்னு ஒன்று இருக்கு, சரி. இன்னொன்று என்ன, போதும் போதும் நீ பாடினது பேசுனதெல்லாம் போதும் அவங்கள வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நல்ல விதமாக
கையை தட்டி உள்ள அனுப்பி வைக்கிற வேலைன்னு ஒன்று இருக்கு. கண்டிப்பா. அதனால தான் கேட்டேன் எந்த வகையில் கை தட்டினீங்க அப்படின்னு. ரசித்தான் கை தட்டினீங்களா அப்படின்னா நன்றி 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 கேட்ட வணக்கம். அப்பேற்பட்ட காதல் இந்த முருகப்பெருமான் மீது கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான்னு சொன்னேன். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் ஒரு தாய் தந்தையருக்கு வெகு நாட்களாக குழந்தையே கிடையாது. குழந்தையே இல்லாத தாய் தந்தையருக்கு குழந்தை பிறந்தது. பொதுவாகவே ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா நம்மளாம் என்ன ஒரு ஆசைப்படுவோம் குழந்தைகிட்ட இருந்து. ஒரு வயசு ஆயிடுச்சு குழந்தைக்கு என்ன ஆசைப்படுவோம் குழந்தைகிட்ட இருந்து. என்ன நினைப்போம், குழந்தை ஒரு வயசு ஆயிடுச்சுனாலே நம்ம மனசுக்குள்ள என்ன தோணும், குழந்தை வாய் திறந்து பேசணும், எப்படா நம்மளை அப்பான்னு கூப்பிடும் அம்மானு கூப்பிடும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருமா இல்லையா. ஆனா பிறந்த குழந்தை 1 வயதாகுது, 2 வயதாகுது, 3 வயதாகுது, 5 வயதாயிருச்சு, குழந்தை வாய் திறந்து பேசவே கிடையாது. சரி, வாய் திறந்து பேசாத குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க தாய் தந்தை. இப்பதான் ஒரு பெரியவர் சொன்னாரா, எப்பா எல்லா கோவிலுக்கும் போனீங்க, எல்லா சாமியும் கும்பிட்டீங்களே, திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான போய் கும்பிட்டீங்களான்னு கேக்குறாரு. அப்பதான் தான் பெத்தவங்க சொன்னாங்களா, நாங்களும் எத்தனையோ கோவிலுக்கு போயிட்டோம், எத்தனையோ தெய்வங்களை வணங்கிட்டோம். சரி, ஏன்னா இந்த கஷ்டப்படுறவங்கள்ட்ட நம்ம அந்த கோயிலுக்கு போங்க உங்களுடைய கஷ்டம் தீரும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், சரி அந்த கோயிலுக்கு போனானாவது நம்ம கஷ்டம் தீரும் அப்படின்னு நினைச்சு போவோம். இல்ல இந்த விரதம் இருங்க, அந்த விரதம் இருந்தா உங்களுடைய கஷ்டம் நீங்கும் அப்படின்னு நம்ம உடனே என்ன பண்ணுவோம், சரி அந்த விரதமாவது இருந்து பார்ப்போமே நம்ம கஷ்டம் தீருதான்னு பார்ப்போம் அப்படின்னு நினைப்போமா இல்லையா. அது போல அந்த தாய் தந்தையர் நாங்க போகாத கோவில் கிடையாது, இருக்காத விரதமும் கிடையாது, எல்லா விரதமும் எடுத்துட்டோம், எல்லா கோவிலுக்கும் போயிட்டோம், எந்த தெய்வமும் எங்களுக்கு கை கொடுக்கல. அப்பேற்பட்ட இருக்கும் பொழுது திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானா எங்களுக்கு நல்லது பண்ண போறாரு அப்படின்னு கேட்டான். அப்பதான் அந்த பெரியவர் சொன்னாரா, அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா, ஏன்னா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா பெண்ணின் மீது அதிகமாக மோகம் கொண்டவன் அருணகிரி. அப்பேற்பட்டவனே தன்னுடைய உயிர் வேணாம் அப்படின்னு திருவண்ணாமலையிலிருந்து குதிக்கும் பொழுது தன்னை அறியாமல் சொன்ன வார்த்தை முருகான்ற வார்த்தை. முருகான சொன்ன உடனே முருகப்பெருமான் வந்தார், உயிரை தாங்கி பிடித்தார், நாவிலே ஓம் என்ற பிரணவத்தை எழுதி முத்து முத்தாக பாடு அருணகிரின்னு சொன்ன காரணத்தினால முதல் வரியாக வைத்து திருப்புகழை பாடினார் அருணகிரி. பாருங்க, பெண் மீது அதிகமான மோகம், செய்யாத பாவம் கிடையாது, செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனையாகத்தான் தன்னுடைய உயிரை இழக்கணும்னு போனா பாவம் செஞ்ச அவனுக்கே முருகானு கூப்பிட்டோட வந்து உதவி செஞ்சார், உயிரை காப்பாத்தினார். அப்பேற்பட்ட முருகப்பெருமான் உங்களுக்கு நல்லது பண்ணாம இருப்பாங்களா? நேர திருச்செந்தூருக்கு போங்க, 48 நாள் விரதம் இருங்க, கண்டிப்பான முறையிலே உங்களுடைய குழந்தை பேசுவா அப்படின்னு அனுப்பி விடுறார். சரி, எல்லா கோவிலுக்கும் போயாச்சு, அந்த கோயிலை மட்டும் ஏன் மிச்சம் வைக்கணும் அப்படின்னு நேரம் இங்க இருந்து திருச்செந்தூருக்கு போறாங்க. திருச்செந்தூருக்கு போய் 48 நாள் விரதம் இருந்தாச்சு. 48 நாள் விரதம் இருந்து 48வது நாளும் வந்தது, குழந்தை வாய் திறந்து பேசவே கிடையாது. மன வருத்தம் வந்துருச்சு. 48 நாள் விரதம் இருக்க சொன்னாங்க, 48 நாள் சரியான முறையில விரதம் இருந்தாச்சு, 48வது நாள் வந்தாச்சு, குழந்தை இது நாள் வரைக்கும் பேசவே கிடையாது. இனிமேல் இந்த உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு கடல்ல மூழ்கி இறக்கலாம்னு போறாங்க 3 பேருமே. அப்படி கடலிலே மூழ்கி இறக்கலாம்னு போகும் பொழுது அந்த 5 வயது குழந்தையினுடைய தோளின் மீது ஒரு சின்ன கை வந்து தொட்டதான். உடனே திரும்பி பார்த்திருக்க அந்த 5 வயசு குழந்தை, திரும்பி பார்த்தா அதே 5 வயதுடைய ஒரு குழந்தை பின்னால நிக்குது. பின்னால நின்று இந்த 5 வயசு பேசாத குழந்தையிடம் இந்த குழந்தை கேட்டதாம், ஒரு கையில பூவை வச்சுக்கிட்டு இது என்னன்னு கேட்டுச்சான். பொதுவாகவே ஒரு வாய் பேச முடியாத குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும், மனசு கஷ்டமா இருக்குமே. பெத்தவங்களுக்கு அதை விட இவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்ம புள்ள பேசாதுன்னு தெரிஞ்சிருந்தோம், அந்த குழந்தை கிட்ட போய் இது என்னான்னு கேட்டா நம்ம குழந்தை என்னான்னு சொல்லும் அப்படின்னு கண்ணீர் மல்கி நிற்கும் பொழுது அந்த தாய் தந்தையர் அதிர்ச்சி அடையும்படியாக அந்த குழந்தை கூறியதாம், அது ஒரு பூ என்று. அப்ப எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. 48வது நாள் சரியாக என்ன பண்ணாங்க, வாய் பேச முடியாத 5 வயது குழந்தையை திருச்செந்தூரிலே பேச வைத்தார் முருகப்பெருமான். அந்த 5 வயதிலே அந்த பூவின் மீது பாடலை பாடினார் குமரகுருபர் என்று சொல்லக்கூடியவர், கந்தர் கழிவென்பா என்று சொல்லக்கூடிய நூலை பாருங்க. 5 வயசு உண்மையிலே நடந்த விஷயம். அம்மா இப்பெல்லாம் திருச்செந்தூர் நிறைய மாறிடுச்சு, முன்ன மாதிரிலாம் கிடையாது. முன்னெல்லாம் போனால் நல்லா சுலபமா சாமியை கும்பிட்டோமா வந்தமான் இருக்கும். இப்ப திருச்செந்தூர்ல அப்படிலாம் கிடையவே கிடையாது. நல்ல திருப்பதி மாதிரி 6 அறை, கொஞ்சம் கொஞ்சமா ஆளுகளை அடைச்சு விடுறாங்க. அங்கே பஞ்சலிங்கம்னு ஒன்று இருக்கும். முருகப்பெருமான் சூரபதுமனை வதம் செய்வதற்காக தேவர்களோடு போர் புரியும் போது முருகப்பெருமானே வணங்கி அந்த பஞ்சலிங்கம், முன்னெல்லாம் போனா சுலபமா நம்ம வணங்கிட்டு வந்துடலாம், இப்ப அப்பெல்லாம் அது பக்கத்துல கூட நெருங்க முடியாத சூழ்நிலை. வள்ளி வந்து ஒளிந்த குகைன்னு ஒண்ணு ஞாபகார்த்தமா ஒண்ணு இருந்துச்சு, அதெல்லாம் இப்ப திருச்செந்தூர்ல கிடையாது, எல்லாத்தையும் இடிச்சுட்டாங்க. அப்படியெல்லாம் நிறைய மாறி போச்சு. ஆனா திருச்செந்தூர்ல இன்னொரு பெருமை உண்டு. எல்லா கோவிலையும் படியேறி போய் தான் நம்ம போய் கும்பிட்டு சாமியை கும்பிட்டு வருவோம். ஆனா திருச்செந்தூருக்கு போயிருக்கீங்களா? திருச்செந்தூர்ல எப்படி இருக்கும் படிக்கட்டு?
இறங்கி போய் உள்ளே போய் கும்பிட்டுட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வரும்பொழுது இறங்கு முகமாக வந்துறாங்க கூட பக்தர்கள்லாம் வணங்கிட்டு திரும்ப போகும்போது உயர்வா போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அமைச்சிருப்பாங்க கோவிலை. அதனால தான் முருகன் பெருமானை குன்று இருக்கும் இடம்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொன்னான். ஏன் தான் மட்டும் உயரமான இடத்துல இருந்தால் பத்தாது, தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களை உயர்வான இடத்துல வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்காக இந்த இடத்துல எப்படி காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, கொடி வேலையை வந்து நான் ஒருத்தர்கிட்ட கேட்டு வச்சிருக்கேன். அவர் வந்தாதான் அதை தொடங்க முடியும். இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே இங்கே பறந்தன, இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே இங்கே பறந்தன, இலை மறைவில் இரு கனிகளும் அங்கே அங்கே கனிந்தன, இரு கண்கள் சொல்லும் ரகசியம் நீ தெய்வம் தந்த அதிசயம், இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே இங்கே பறந்தன. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் அலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளி வரும் அலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. சொல்ல மாட்டாயோ, தத்தி வரும் இல்லையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. கொத்துங்கிரி இங்கிருக்க கோவை பணம் அங்கிருக்க, தத்தி வரும் இல்லையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ.
மாலை தண்டாக எலுமிச்சம் கொடியாக இருந்தவர கை பிடிச்சே இரவெல்லாம் கண்முடிச்சே இல்லாத ஆசையிலே மனச ஆடவிட்ட மச்சானி ஓடமிட்டு போனானே ஓடமிட்டு போனானே ஓடமிட்டு போனானே நாவல் மூச்சு வாங்கையிலே நாவல் மூச்சு வாங்கையிலே ஓசையும் பூங்காற்றே நீரோடு போய் தோடு சொல்லு மின்னலாய் மகிழெடுத்து மேகமாய் தலைமுடிந்து பின்னலாய் ஜடைமுட்டு மனச மீன் குடிக்க வந்தவளே நான் குடிக்க போனேனே மையெழுதும் கண்ணாலே பொய்யெழுதி போனாலே ஆசைக்கு ஆசை வச்சே நான் புறந்தான் காதலிச்சே ஆசைக்கு ஆசை வச்சே நான் புறந்தான் காதலிச்சே சாட்டி சொல்லும் சந்திரனே நீர ஓடி போய் தோடு சொல்லு சாட்டி சொல்லும் சந்திரனே நீர ஓடி போய் தோடு சொல்லு பாட்டுக்கு பாட்டெடுத்தே நான் பாடுவதை கேட்டாயோ புள்ளி வரும் நெல்லலையே நீ போய் தோடு சொல்ல மாட்டாயோ புள்ளி வரும் நெல்லலையே நீ போய் தோடு சொல்ல மாட்டாயோ நீ போய் தோடு சொல்ல மாட்டாயோ. நன்றி 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 நன்றி. வாமா மாத்திருவோம். நாங்களாம் இப்ப எங்க போறோம் தெரியுமா? எங்கம்மா போறீங்க? காட்டுக்குள்ள போறோம். காட்டுக்குள்ள போறீங்களா? ஆமா. உங்களை பார்த்தா காட்டுக்குள்ள போற மாதிரி தெரியலையே. வேற காட்டுக்கு போற மாதிரி தெரியலையே. ஏதோ பஸ் நைட்டுக்கு வந்த மாதிரில இருக்கு. அப்படின்னா முதலிரவு தெரியும். அப்படிலாம் என்னன்னு தெரியாது. சின்ன பிள்ளைய கெடுக்காதீங்க. நீ ஏன் அம்மாவில இருக்கிற? அதுதான் உன்னை மதிக்க மாட்டேங்குது. அப்புறம் பெட்டிக்காரரே சொல்லுமா. காட்டுக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கேன். எதுக்கு? காலையில எந்திரிச்சோன்னு என்ன வேலை? என்ன வேலை? காட்டுக்கு போறதுதான் வேலை. அங்கதாம்மா போகணும் காட்டுக்கு. காட்டுக்குன்னா திணை காட்டுக்கு போயிருக்கலாம். திணை காட்டுக்கு போனது இல்ல. மிருதங்கர் அண்ணே நீங்க? இல்லடா காட்டெல்லாம் அழிச்சுட்டா எங்கிட்ட போறது தெரியும். ரொம்ப வருத்தப்படுறியோ? அப்புறம் ஆல்ரவுண்டர்காரப்பா நீங்க? நீங்களாம் எத்தனை காடை பார்த்திருப்பீங்க? அவர் ஒரே காடு தான். என்ன காடு? ஆரஸ்பதி காடு தான் போவாரு. எதுக்கு? ஏய் இந்த வண்டியில வர்றப்போ நம்ம டான்ஸ்கார பிள்ளையாச்சும் ஒண்ணுக்கு இன்னுக்கு இருக்குன்னா துணைக்கு போய் நிற்பாரு. அவ்வளவு. ஏய் மோரே பாருங்க மோரே. வரும்போது பூரா சுத்தி காடா தானே இருக்கு. உண்மைதான். உன்னை அசிங்கப்படுத்த நீங்க போய் தூரத்துல தான் கூட்டணும். பக்கத்துல வச்சிருக்கீங்க. தலகர் அண்ணே. அண்ணே ஒரு நேரத்துல அப்பா. அப்படியா? காட்டுக்கு போயிருக்கீங்களா? ஒரே காடு தான். யா சரி விடுங்க காட்டுக்கு. அண்ணே நீங்களாம் போயிருக்கீங்களா? அண்ணே ஏன் அப்படி வந்து உட்காந்துட்டிய? அங்கிட்டு உள்ள இருந்து கூட நல்லா பார்க்கலாம். இப்படி இருந்தா என்ன தெரியும்? தெரியும்ல. வந்தோடனே இந்த அவர் என்ன எடுக்க அடிக்க வந்துட்டாப்ல. சரி வந்தோடனே வாங்கணும். மஞ்சள் சட்டண்ணே மஞ்சள் கலருப்பா. சரி காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒருவரை காதலிக்கிறேங்க. என்னம்மா சொல்ற? ஒருவரை காதலிக்கிறேன்னு.
ஒருவருங்க. நீ அவரை வெத்தலைய போட்டுக்கிட்டு சொல்ற சும்மாவே விளங்காது வார்த்தை. இதுல வெத்தலை வேற கொதக்கணும். ஒருவருங்க, அவர்தான். விரும்பல. நான் தான் உசுருக்கு உசுரா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அவரு விரும்புறியா பிடிங்க என் காதல எப்படின்னு பாருங்க. ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் செய்தி வச்ச செய்தி சொல்ல மன்னவருதா. எனக்கு செய்தி சொல்ல மன்னவருதா. சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சு மன்னவரு மன்னவருதா. அழகு மன்னவரு மன்னவருதா. ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேடி சொல்லி தேடி சொன்ன மன்னவருதா. சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சே மன்னவரு மன்னவருதா. அழகு மன்னவரு மன்னவருதா. நன்றிப்பா நன்றிப்பா. வாங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க வாங்கண்ணே. அடுத்து வரது எங்க மாமா மாதிரி இருக்கு. எங்க மாமாவை கூட்டிக்கிட்டு மாமா தானே மாமாதான் கூட்டிட்டு காட்டுக்கு. அன்பு மகன் பேண்ட் மாஸ்டர் தீபன் அவர்கள் வாங்க மாமா. வாங்க மாமா. ஏய் எடுவட்டு தம்பி அது கட்டவுமே நாடகம்.
வாடி மல்லு அடியே மயிலே உனக்காகத்தான் பொருந்தேன் அழகா நானும் உலகத்தையே மறந்தேன் காஞ்சி பட்டு சேர பொண்ணு வாங்கி வர காத்திருக்கே காலில் வெட்டி போட்ட பொண்ணு பூவாகத்தான் பூத்திருக்கே பூவாகத்தான் பூத்திருக்கே அடியே மயிலே உலகாகத்தான் மறந்தே அழகா நானும் உலகத்தையே மறந்தே போடாவணி அலக்கான கொள்ளு மனசை கூப்பிட்டா பின்னால் வர சொல்லு தாவணி அழகான கொள்ளு மனசை கூப்பிட்டா பின்னால் வர சொல்லு அடியே மயிலே அழகா நான் உலகத்தையே மறந்தே எங்க அப்பா வந்தாரு சரி கைதட்டின உலகம் யாரும் எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலப்பாக்க சொல்லியிருக்கார் ஓஹோ காவலப்பாருன்னு சொல்லுவார் காவல் முக்கியம் இல்ல அப்புறம் காதல் தான் முக்கியம் காதலா உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் என்ன விஷயம்னே எனக்கு பொண்ணே கிடைக்கல சரி பொண்ணு கிடைக்காம இருந்து இந்த வருஷம் தான் எனக்கு பொண்ணு அமைஞ்சிருச்சு அந்த பொண்ணு இந்த ஊர்ல தான் இருக்கா என்ன நீ சொல்ற இந்த கூட்டத்துல இருக்கா அக்கா தூங்குறாள் எழுப்பிடுங்க உங்க நாத்தனா வரப்போறா நாத்துனா அது என்ன நாத்தனா வரப்போறா தூங்குறாள் எழுப்பிடுங்க சரி அந்த பொண்ணை நான் இதுவரை நேருக்கு நேரம் பார்த்ததே இல்ல இன்னைக்கு தான் அவளை பார்க்க போறேன் அவ்வளோ அழகா இருப்பாள் என்ன சொல்றீங்க போன்ல தான் பேசியிருக்கேன் அழகா இருப்பான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் எங்க அம்மா அப்பா சொன்னாங்க சரி சரி போன்ல தான் பேசியிருக்கேன் போன் பேசினாலும் வீடியோ கால் பண்ணி போனை கட் பண்ணி விட்டுருவா அவளை கூச்ச சுவாங்க எதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கண்டிப்பா கண்டிப்பா அவ குரல் குயில் மாதிரி கூடுவா மலரோ நெல்லப்போ என்ன எம்ஆர் ராதா குரல் மாதிரி இருக்கு அவ இப்போ வரப்போறா இந்த நாடகத்தினை காண வருகின்ற பாசமிகு அன்பு மைத்தினர் டிஎம்இ மணிகண்டனன் தீவன் அன்பு மைத்தினர் தம்பி சக்தி பாடகர் அந்த தம்பி கேமராமேன் டில்டோ தெரியலைன்னா டில்டோன்னு சொல்லிடுறேன் வேணு என்னடா வேணு காருன்னு தம்பி இங்கே வருகின்ற அத்தனை அன்பு சொந்தங்களை வருகையான வரவேற்றுக் கொண்டு எங்களது நாடகத்தை துவங்குகின்றோம் இப்போ வரப்போறா நான் கட்டிக்க போற பொண்ணு இந்த மாசம் ஆனி மாசம் 36ஆம் தேதி கல்யாணம் ஆனி 32 தாயா இருக்கு அடுத்த மாசத்துல கடை வாங்குவோம் கடை வாங்குற புத்தி போகாது கடை வாங்குற புத்தி செத்தாலும் போகாது அண்ணே யாரோ ஒரு பாட்டி வந்து போகுதுனே இப்போ வரப்போறா அவ பேர் என்ன தெரியுமா என்னண்ணே எந்திரி எந்திரியா யார எந்திரிக்க சொல்ற டேய் அவ பேரு இதுக்கு முன்னால ஒருத்தி வந்தால அவ பேர் என்ன தெரியுமா என்ன அவ பேரு கிளப்பு என்னத்தை கிளப்ப என் பேரு உட்காரு ஓஹோ இப்போ எந்திரி வரப்போறா அக்கா எந்திரிக்கா நீ என் செல்ல வரப்போறா என் செல்லத்தை பார்க்கணும் புத்தம் கொஞ்சம் அவதான் என் வாழ்க்கை அவதான் என் உலகம் பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பொத்தி வச்சு வெட்டத்தை விட்டு பேசி பேசி ஐயப்பா வரவு மைக்க தடவுறா நீக்குற கம்பெனியா இருக்குமோ இதுவரை யாரும் மூஞ்சலுமே முழிச்சது இல்லை ஆமா ஆமா ஏன்னா அவங்க ஆண்கள் மூஞ்சில முழிச்சதே இல்லை கண்டிப்பா கண்டிப்பா அதனால கொஞ்சம் இது இருக்குங்க எங்க ஃபேமிலி எச்சுக்கார ஃபேமிலி ஹாய் ஆய் இருந்துட்டேன் லூசு முண்டே நீங்கள் ஆயிருந்தே கேட்கல உங்களை புதுசாக பார்த்தனால ஹாய்ன்னு சொன்னேன் நீங்கள் நான் கட்டிக்க போகிற பொண்ணு எந்திரியோட அப்பத்தாவா இல்லை அந்த பிள்ளையோட அம்மாச்சியா இல்லை உங்கள் வீட்டில் பாத்திரம் கழுவுறவங்களா ஹலோ ஹலோ இங்கே வாங்க யார் என்னன்னு முதல்ல சொல்லுங்கள் நான் தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி ஐயோ என் தலையில் விழுந்ததே அவள் பறந்து போனாளே என்னை மறந்து போனாளே அவள் இழைந்து போனாளே ஐயோ என் தலையில இடி விழுந்துருச்சே மழை வருதாண்டு பாருங்க நாடத்தை முடிச்சுட்டு போயிருவோம் அடியே எந்திரி ஒன்று மாதிரி ஓடி வாடின்னு பேசாதீங்க எனக்கு பிடிக்காத வார்த்தை அதான்டா கிராமத்து பொண்ணு
அடியே எந்திரி. உன்ன மாதிரி பொம்பளை பிள்ளையை கட்டிக்கிறதுக்கு தான் நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு. திரும்ப திரும்ப போடி வாடின்றீங்க. அவுசாரி முண்டை கொண்டே விடுவேன். என்னை பற்றி உனக்கு தெரியாது. அண்ணே அண்ணி இருந்தா வாரேன். சரி. ஆனால் கருப்பாக இருந்தாலும் ஆள் கலையாக இருக்கீங்க. ஆனால் உங்கள் மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளையை கல்யாணம் பண்ணால் கரண்ட் பில்லு கட்டுறதே கூட நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன். வந்தாலும் அவன் மாதிரி கட்டினா 10 பேர் வரப்போயிருப்பேன். நம்ம ஈரக்குளம் நடங்கும். ஏன் நான் இப்போ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறவே இல்லையே. மாட்டேன்னு சொல்லாதடி. உன்னைய நம்பித்தான் நான் இருக்கேன். என் வாழ்க்கையே நீந்தான், என் உலகமே நீந்தான். தயவு செய்து மன்னிச்சிருங்க. ஏன் அப்படி ஒரு ஆசை மனசுல இங்கிலீஷ் படிச்சிருக்கா அவளை. கல்யாணத்துல இஷ்டம் இல்லைங்க. ஏன் இல்ல ஏன் இஷ்டம் இல்ல? ஆனா எனக்கு பிடிக்கல. எங்க ஆத்தா அப்ப உங்களுக்கு எதுவும் கட்டி வைக்கணும். அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. 10 வருஷம் கழிச்சு நான் யோகாரே உனக்கு கிடைச்சிருக்கேன்ல. நல்ல மாப்பிள்ளைன்னா அவங்க நினைக்கலங்க. நகை வைக்கிற வரைக்கும் எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டுருவோம். நகை என்னடி பெரிய நகை? நகை என்னைக்கு வரும்? பணம் போக வரும். நகை என்ன அப்படி விற்கிறாங்க? ஒரு பவுன் 1500 ரூபா விற்கிறாங்க. ஒரு பவன் 1500 ரூபா விற்கிறாங்க. ஒரு பவன் 1500 ரூபா. நீ நகை கடைக்கு போனியா புதுக்கோட்டை கவரிங் கடைக்கு போனாடா சார் பேல? என்னடி பூரா அதாவது நகை எடுப்போமா அப்படின்னு பூரா முழிச்சுக்கிட்டு இருக்கு. 1500 ரூபாயா? 1.25 லட்ச ரூபா வைக்குது. அப்படியா? சரி பரவாயில்ல. நகையா முக்கியம், நம்ம வாழ்க்கை தான் முக்கியம். ஆனால் என்னை மாட்டேன்னு வெறுத்து பேசாது. வெறுக்கவுலாம் இல்லைங்க. எனக்கு மேரேஜில் இஷ்டம் இல்லை. ஏன்? நான் ஒரு லட்சியத்தோடு இருக்கிறேங்க. ஐயோ என்ன லட்சியமாக இருக்கீங்க? பட்ட படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஏன்னா கல்வி முக்கியம். இந்த காலத்தில் மாப்பிள்ளை கிடச்சா பொம்பளை பழிச்சுன்னு ஏறி போயிடுவாளுங்க. ஆனால் நீங்கள் படிப்பு முக்கியம்ங்கிறீங்க. அப்படி என்ன படிக்கிறீங்க? நான் படிக்கிறதா? ஏன் சொன்னால் நீங்கள் என்ன படிக்க வைக்க போகிறீங்களா? சொல்றீ. அப்புறம் என் உலகம் நீந்தான். நான் படிக்கிறது பிஆர்சி. பிஆர்சி பெருங்கலூர் டு தஞ்சாவூர் பஸ் மாதிரில தெரியுது. சரி பிஆர்சி முடிச்சுட்டு பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ். எம்டிஎஸ்னா ஒன்றும் புரியல. புதுக்கோட்டை டு சென்னை பாயிண்ட் டு பாயிண்ட். பாசா அடியே பரவாயில்ல படிக்கிறோங்கிறீங்க. சரி கல்யாணத்துக்கு மாட்டேன்னு சொல்லாத. கல்யாணத்துக்கு ஏன் மாட்டேன்ற? இவ்வளவு ஏன் சொல்கிறேன்டா? ஏன்? எங்கள் வீட்டில் சோறாக்க சொல்லுவாங்க. சரி அரைப்படி அரிசியை வேக வைப்பேன். அதுக்கு மேலே கூட்டிடுச்சுன்னா அந்த சோறை வடிக்க முடியாது, இறக்க முடியாது. யாராவது கும்பிடுத்தே வடிப்பேன். சரி அப்படி இருக்கையில் ஒன்றே கட்டிக்கிட்டா நான் ஒரு நாளைக்கு 3 படி அரிசி வேக வைக்கிறேன். அடியே நீ ஆளை பார்த்து இட விடாது. என் உருவந்தே அப்படி லோடு இழுக்காது. எங்கே உள்ள பெரிய மண்பானையே வச்சிருப்பவருக்கு. அடியே அது மட்டும் இல்லை, நான் இன்னைக்கு நிறுத்து பார்த்தேன் 30 கிலோ தான் நான் இருக்கேன். சரி நீ 90 கிலோ இருப்பவருக்கு. அடியே ஒரு சல்லின் இருந்தா ஒரு ரோலர் இருந்தாத்தே அமுக்க முடியும். அமுக்குனா பரவாயில்ல, நீ நச்சு எரிஞ்சிடும். சரி வெறுத்து பேசாத. இதுதான் என் வாழ்க்கை. வாழ்க்கை வாழ்க்கை. சரி வா. மாட்டேன் வாழ்க்கைன்ற ஓட்ட உலக்கம் இருக்கா என்னான்டே தெரியல. உன் பிரச்சனை அப்படி. என்னைக்கு எனக்கு பேரை எந்திரின்னு வச்சாங்களோ உனக்கு எந்திரிக்குதா என்னன்னு? அடியே வா. வெறுத்து பேசாத வாடி. நோ அவசாரி முண்டை கொண்டே விடுவேன். நான் உன் கூட வரல. இவங்க இருக்க அளவுக்கு கந்திஷ்டி பொட்டு மயிறு. இது என்ன பாடலு? பூ மயிர புல்ல பூ. சரிங்க வாடி. மாட்டேன்னு சொல்லாத வா. நான் உன் கூட வரல. வெறுத்து பேசாத வா. உன்னே தான் நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். தம்பி தீபன் மணியண்டே அவங்களாம் வந்திருக்காங்க. அவங்களோட கிளம்பிட்டேன். அவங்கள பற்றி நம்பாது. இடையிலே வேலையை முடிச்சிடுவாங்க. எங்கிட்டாவது எனக்கு வேலையை முடிச்சா சரிதே. 1 மணிக்கு கச்சேரி முடிஞ்சு 3 மணிக்கு காங்கிரீட் போட ஆரம்பிச்சிருவாங்க. காங்கிரீட்டையும் போடணும். காங்கிரீட் போடாதே ஒழுகாம இருக்கும். புதுசா ஆள் வந்து தான் தீவை நல்லா அடிப்பேன்னு அடி. என்னதே இருந்தாலும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். ஐயோ ஒரே சாயா சுருக்கு குத்துது. உன் தங்கச்சி வரா. அது முதல்ல 3ங்க. எனக்கு ஐசி ஆகும் வருது. உன் தங்கச்சி வரா. வருவா. இப்ப வருவா பாரு. அடியே கிளப்பு. வருவா பாரு. மாமா மாமா மயில் போடி அங்கிட்டு. முகரே பாரு முகரே. யாரு முகரே? உன் மூஞ்சில முடிச்சா விளங்குமா? நீ எனக்கு வேணாம். இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத மரியாதை நொப்பே வீட்டுக்கு போயிரு. ஏன் மாமா என்னாச்சு? எனக்கு நீ வேணாம்.
ஏன் எனக்கு எங்க அம்மா அப்பா பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்க. ஆ? எனக்குன்னு ஒரு லட்சுமி இங்க இருக்க, அந்த மகாலட்சுமி. எந்த லட்சுமி? வள்ளியம்மா லட்சுமியா? ஏய் தம்பி, சும்மாரியா? கல்யாணக்காரை விட கேதக்காரை விட ஆக்கிறாரு. மாமா யார் அந்த பொண்ணு? மாமான்னு சொல்லாத, எனக்கு நீ வேணும். டேய், எனக்குன்னு இங்க ஒருத்தி இருக்கா. யார் அது? இந்த ஊருக்குள்ளயா? எங்க வீட்டு மகாலட்சுமி. மகாலட்சுமியா? அவ அந்த பொண்ணை நான் பார்த்தே ஆகணுமே. யார் அந்த பெண்ணு? அந்த மேடம் எங்கங்க? இவங்க. சீ, அட கருவ முடிச்சவனே, உனக்கு ரசம் ரசம் இருக்கா இல்லையாடா? இவள ஐயோ, இவள பொம்பளையா? ஐயோ சீ, இருள் அடிச்ச மாதிரி இருக்க இவள பொம்பளையா? அவளை மட்டும் குறை சொல்லாத. ஏய் ஏய், போயிரு மாதிரி. ஐயோ இது பொம்பளையா? அது ஏய், உன்னை மானங்கட்ட காளியா பே. நீ ஓரமா போயிரு. யாரு பொம்பளை? ஏய் வா தொலை. என்ன கிழட்டு முட்டை மாதிரி இருக்கிற நீ? பொம்பளையா நீங்களா? ஏய் எதை நீ திறந்து பாக்க? நீ மல பொம்பளையா? மல பொம்பளை அடக்க ஒடுக்கமா இருக்கணும். வந்துட்டா அவன் என்ன மாதிரியா விட்டு இது வந்துட்டா. உங்கள்ட்ட அங்க என்ன இருக்கு நான் பாக்குறதுக்கு? என்னடா ரத்தன இருக்கு? உனக்கு என்னடா ரத்தன? இது ஒரு அழகா. மூஞ்சி முகரையும் பாரு. ஏன் மூஞ்சி மோரே பாக்கணுமா? ஓ மூஞ்சி மோரே பாக்கணுமா? ஏத்தா யாரு பூவ பூவ தலையில பாடுது என்னதா பூவே? முகரை போய் இதுல பாரு. ஓ முகரை போய் இதுல பாரு. மரியாதையா பேசுறே. ஏய் போய்டா. அவசாரி பே. ஓ மேல கட்டுப்புல இருக்கேன்டா. அவளை மட்டும் குறை சொல்லாத. ஏய் அவ பொம்பளையா? அவன் உலகம். அவளை தொட்ட வகையில என்ன தொடாத. சரி விடு விடு. ஏய், நீ குடி பண்ணா. முதல்ல போய் நீ டீயை குடி. முதல்ல டீ குடி போ. ஏய் ஐயோ, உன்னை பார்க்கும்போது எனக்கு அப்படியே கடுப்பு ஆகுதே. எது கடுப்பா நீ அப்படியே மொத பொம்பளை. உன்னை நான் நச்சு விடுவேன். வந்து என்ன பாரு. நான் உனக்கு கேட்கவா? இரு இரு. எப்பா 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 போ, நீ பொம்பளை தானே? உன் காலை முத தூக்கி காட்டு. புரிஞ்சுக்கிறீங்களா? போய் பண மரத்துல ஏறு. நீ போய் வாழை மரத்துல ஏறு. ஏய் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. பொம்பளைனா அட்டக ஒட்டுக்கமா இருக்கணும். நீ பொம்பளை மாதிரி இருக்க, பஜாரி முட்டை மாதிரி இருக்கிற. புரிஞ்சுக்கிறீங்களா? போய் பண மரத்துல ஏறு. நீ புடிச்சா கிடைக்கிற வாழை மரத்துல போய் ஏறு. தென்னை மரத்துல ஏறு. நீ முருங்கை மரத்துல ஏறு. லத்தன மதுரை எனக்கு தெரியாது. ஓ லட்சணம் எனக்கு தெரியாது. கேட்டு பாரு. நீ 5 வருஷம் பெட்டிக்காரன் வச்சிருந்த. நீ என்னது 5 வருஷமா 5 வருஷமாவா? ஏய் நான் 5 வருஷமா வச்சிருந்தேனா? நீ புதுக்கோட்டையில 7 வருஷமா அவள வச்சிருந்த எனக்கு தெரியாது. ஓ லட்சணம் எனக்கு தெரியாது. கோயில் பூசாரியே வச்சிருந்தவ. ஏய் யாரு கோயில் பூசாரி வச்சிருந்தவ? நீ போடா. ஏய் ஆனா உங்க 2 பேரை நான் வச்சிருந்ததுக்கு நான் தான் மறந்த குடிச்சேன். ஏய் சரி, நானாவது பெட்டிக்கார வச்சிருந்தேன், பூசாரி வச்சிருந்தேன். நீ யார தெரியுமா வச்சிருந்த? ஏஜென்ட் ராஜேஸ்வரி. 7 வருஷமா நீ தானே வச்சிருந்த. அதுவே மாத்தியார் வேலைக்கே போறது இல்லையா? ஏய் அவசாரி முண்டை எனக்கே துற முண்டியா? போய் வாளு கிடக்கா போய். ஏய் உனக்கு என்னடா வரும்? ஏய் இவ ஆற பத்தி அவளை முண்டாண்டேன்னு பேசாத. ஏய் நீ போடா. ஏல நீ என்ன எனக்கு சப்போர்ட் பண்ண வேணாம். நீ போடா. என் வாழ்க்கை நீ வாழ்க்கையை கெடுத்தவடா. ஏய் ஏய் அட கீழ வச்சு தொலைடா. நீ ஆமா நீ அடிக்க இதுல அடிடா. இதுல அடி. ஏய் அவன் என் காலால குறாளடா. ஏய் ஏய் ஐயோ, இது என்ன கால் முதல்ல? இது காலா? கறி கட்ட மாதிரி இருக்கு. ஏல நான் எதுலடா ஒருத்தலானே? கால்ல ஒருத்தலா, கையில ஒருத்தலா, இல்ல என் மண்டையில ஒருத்தலா. ஏப்பா அதுல தாமா குறைச்ச. இங்க வா இங்க. நீ கடைசியா ஒரு வார்த்தை சொல். எதுலடி வரட்ட? எதுல வரட்ட? இந்த முண்டை பாடி பொடினா பாயை கழிச்சு பார்த்து சொல்லி வச்சுக்க. இருமா கோப்படா. ஏய் அப்படிதாண்டி சொல்லணும். ஏய் நீ போடா வளர்ட்ட. கொட்டை பாத்துக்கிட்டு நீ ஏன் இடையில வர? போடா. போங்கடி லூசு முண்டை. சரி நம்ம புரிஞ்சா. ஏய் பாடி. நீ சண்டை இருக்கடா வா. இந்த ஜாக்கெட் எங்கேயோ கொடியில கிடந்த மாதிரியே இருக்கு. வாங்க அடிச்சுக்கிறாங்க வாங்க. நம்ம 2 பேரும் அக்கா வச்சாட்டோம். ஏதோ அவசரத்துல பாய் விட்டுட்டு வாடா. வா. சரி வா வா சண்டை போடுறாங்க. வாழ்க்கையில ஒற்றுமை முக்கியம். நம்ம என்னதான் இருந்தாலும் அக்கா தான் வச்சாட்டோம். நம்ம 2 பேரும் உரல்லையும் ஒரு உலக்கைய போட்டு குத்தணும். ஏன் ஏன் நல்லா இருக்கானே வேற மாத்தலாம் பாக்குறீங்களா? ஒரு பக்கம் பூணு விளக்கமா போட்டு பிரிஞ்சுவோம். இல்ல எதுக்கு தண்டை ஒண்ணு நம்ம கூட எதுக்கு தண்டை? வாரத்துல 7 நாள். 3 நாள் ஓ வீட்டுல, 3 நாள் என் வீட்டுல. புதுக்கோட்டை ஆஸ்பத்திரிக்கு போட்டு குளுக்கோஸ் ஏத்த. இப்ப எனக்கு காலு இழுக்கு. ஏண்டி இங்க வாங்க. வாய் இழுத்து சண்டை தம்பி
வெட்டிக்கார தம்பி சண்டை கொடுக்குறாங்க. என் தங்கச்சி வருது. இப்போ என்னகிட்ட பேசணுமா அவகிட்ட பேசிடக்கூடாது. வேலையை விட்டு ஒரு நாளைக்கு நீங்க 2 பேரும் தெருவில் நிற்பியாடி. ஏய் என்னடி மண்ணல வச்சுக்கிறியா? சத்தம் போடாடி நிறுத்தி. என் தங்கச்சி வருது. அவகிட்ட எதுவும் பேசக்கூடாது. தங்கச்சி சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா புரியாத ஆனந்தம் புதிதாக ஆனந்தம் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆனந்தம் கூட்டாடும் சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா மனிதை சூடிக்கொண்டே மன்னதன் பாடலென்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டே சொல்லத்தானே இல்லையே ஆசைகள் எவ்வளவோ ஆசைகள் நிலத்திற்கு ஓசை மாலை சூடி பஞ்சம் தேடி மாலை சூடி பஞ்சம் தேடி காதல் தேவன் சந்நிதி சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கோமலம்மா மேனிக்குள் காற்று வந்து மெல்லத்தானாட கண்ணே மந்தைக்குள் காதல் வெள்ளம் கத்தை போலோட கண்ணே மிக்கத்தின் இல்லையோ இல்லையே இல்லையே பத்தியும் கண்டதான் கொள்ளையே கொள்ளை காலம் போலும் கேட்க வேண்டும் காலம் போலும் கேட்க வேண்டும் பருவம் என்னும் கீர்த்தனம் பாட 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 சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கோவல்தம்மா புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் கூத்தாடும் வாங்கம்மா வணக்கம். நன்றி 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 கிடந்த வணக்கம். வாங்கம்மா வணக்கம். தீர்க்க சுமங்களே இருக்கலாம். அண்ணே வணக்கம். உங்க ஆசீர்வாதம்லாம் இன்னைக்கு எனக்கு வேணும். எப்பவும் இருக்கும்டா. ஆமா. என்ன ஒரே சந்தக்கடை மாதிரி ஒரே சத்தமா இருந்துச்சு. என்ன சத்தம் இல்ல சந்தோஷம். என்ன சந்தோஷம்? சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். கண்டுபிடிச்சிட்டேன். என்னம்மா? உங்க 2 பேருக்கு கல்யாணம். ஐயோ அத பத்தி பேசாத. அது நினைச்சு கூட பாக்குற காரியம் இல்ல. ஏனே இவங்க தானே உங்களுடைய வருங்கால மனைவி. இவளா? இவ மூஞ்சில முழிச்சா இதாகுமா? ஏய் அப்படி தானடா என்கிட்ட சொன்னேன். இந்த பொண்ணு தான் காதலிக்கிறேன். இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னீங்க. வேணா இவ வேணா எனக்கு இவ வேணா. இவளுக்கு எனக்கு செட் ஆகாது. ஏனே அப்படிலாம் சொல்ற? இப்ப எதா இருந்தா அவன் கார்ல ஏறி போயிடலாம். யார்ல நமக்கு வேணாம். அப்புறம் காலையில நான் அந்த பிள்ளை வீட்டுக்கு போவேனாமா? அப்படி போற. சரி விடு. அப்படி அவனோட கார்ல வர நமக்கு தேவையில்லை. மூஞ்சி பாருங்க, முகத்தை பாருங்க. எவ்வளவு அழகா நல்ல மூக்கு மூலியமா நல்ல எடுப்பா. போமா பெண்ணு உனக்கு கிடைக்க நீ எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். கழுத இவ ஒரு அழகா. இந்த அழகுக்கு மேல வேற என்ன அழகு? நம்ம வீட்டுக்குன்னு ஒரு மகாலட்சுமி இங்க இருக்கா. ஓஹோ இந்த ஊருக்குள்ளே ஒரு பொண்ணை பாத்துட்டியா? ஆமா அம்மா உனக்கு அத்தாச்சி வர போறா. அப்ப என் வருங்கால அண்ணி இந்த கூட்டத்துக்குள்ள எங்க இருக்காங்க? எனக்கு சந்தோஷம் தான். அண்ணே இந்த கூட்டத்துக்குள்ள எந்த பெண்ணு? என் அண்ணி இங்க தான் இருக்காங்க. அதான் கூட்டத்துக்குள்ள யாரு? அங்கத்தி அங்க பாக்காதீங்க. மேடைக்கு வந்திருக்காங்க. மேடையிலயா? இந்த பாருமா நான் இருக்கேன். இந்த இவங்க இருக்கறாங்க. இவங்க இல்ல. இவங்களா? இவங்கதான். இவங்களா என் வருங்கால அண்ணி? ஆமாமா. அண்ணே உண்மையா சொல்றியா போய் சொல்லு? உண்மையிலே சத்தியமா சொல்றேன். உண்மையா சொல்றியா? போய் சொல்லுவேனா? உண்மையா இவங்க தான் என் வருங்கால அண்ணியா? அவங்க அண்ணே நீ என்ன முடிவு பண்ணிருக்க எனக்கு தெரியாது. அதான் என் தங்கச்சி. என்ன நீ என்ன முடிவு பண்ணிருக்க எனக்கு தெரியாது. ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு? எனக்கு அண்ணின்னு வரணும்னா அது அவங்க தான் வரணும். ஐயோ நீ தான்டா என் செல்ல தங்கச்சி. என்னம்மா நீங்க? இந்த பிள்ளை யாருனே? திருச்சி பரிகாரமா? அத வரங்க லூசு சிரிக்கி. அண்ணே யார் நானா? அங்க பாருனே. தங்கச்சி இவ நமக்கு வேணா. கார்ல ஏறி போறவ நமக்கு வேணா. அண்ணே அங்க பாருனே. இந்த அடக்க உடக்கத்தை பாருனே. அடடா இவ கிராமத்து பொண்ணு இல்ல. அண்ணே அங்க நடைய பாருனே.
அந்த பாதத்துக்கு வலிக்காம அந்த தரைக்கு வலிக்காம இப்படி யாருனால இவளாம வெள்ள வெட்டான் விடுதி வெள்ள வெட்டான் விடுதியா அண்ணே இவங்க அண்ணி வணக்கம் அண்ணி வணக்கம் வணக்கம் ஏய் அவங்கள கூச்சப்படுறாங்க ஏண்டா சொல்ல வர பத்தி அவங்களுக்கு நாகரிகம்னா என்னன்னு தெரியுது சொல்றா தங்கச்சி இருக்கும்போது தொடாதீங்க பத்தியா? புரிஞ்சுக்கிறவா. அண்ணே இந்த நாகரிகம் தானே நமக்கு முக்கியம் ஆமா இருக்கட்டும் ஆமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அண்ணே இங்க வாங்களே இவங்க வந்து எனக்கு வருங்கால அண்ணி இவங்க வந்து எனக்கு அண்ணினா அப்ப அவங்களுக்கு நான் என்ன முறை வேணும் நாத்தனா வேணும் யாரு நான் வந்து அவங்களுக்கு நாத்தனா எப்படி அவங்களுக்கு உங்களுக்கு நான் நாத்தனாவே ஒரு ஏத்துனார் நீங்க நாத்தனார் ஏய் என்னடா பொம்பளை இது அம்மா அவ சுருக்கமா குறுக்கழுத்து படிச்சிருக்கா ஏத்துனான் சிரிக்காதம்மா ஏத்துனான் இங்க வாமா நான் சொல்றேன் சிரிப்பு சரி என்னை பார்க்க உனக்கு சிரிப்பா தெரியுது தங்கச்சி அவ ஏத்து நான் என்ன சொல்ற தெரியுமா நான் தாலி கயிறு ஏத்து சிரிக்காத லூசு கழுத சிரிக்காத நான் தாலி கயித்தை ஏத்துனா அவங்க வந்து எனக்கு நாத்தனா எல்லாரும் ஒரு வீட்டுக்கு ஒரு மருமக வர போறா அப்படின்னாலே எல்லாரும் கேட்கக்கூடிய விஷயம் தான் அதனால நானும் கேட்கிறேன் அண்ணிய ஒரு தடவை பாட சொல்ல வாய்த்தேன் மதுரை இசைக்கல்லூரியில் படிச்சிருக்கா விளக்கமா இருக்கு அம்மா ஓகாம 22 அந்த கம்பெனியில படிச்சிருக்கா அண்ணே அண்ணிய வாய் திறந்த ஒரு பாட்டு பாட சொல்லுங்க அண்ணி ஏய் அவங்க தான் கூச்சப்படுறாங்கல்ல அண்ணே உண்மையிலே இவங்க தான் நம்ம குடும்ப குத்து விளக்கு ஆமாமா அண்ணி அண்ணி எனக்கா ஒரு பாட்டு அண்ணே அது மைக்ல எக்கோ போட்டுடுங்க பாட போறாங்க அண்ணே தொடாதீங்க ஏய் அவங்க தான் தொடாதீங்கன்னு சொல்றாங்க கொண்டே ஒண்ணு நெசமால பொம்பளோட தேவலால ரொம்ப அடிக்குது அண்ணி பாடவா பாடுங்க பாடவா பாடுங்க பாடு அண்ணி தங்கச்சி கேக்கல விரும்பி உங்களை நான் பாடையில தங்கச்சி பாடலையா இல்ல பாட்டு பாடையில பார்க்கணும் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் பாட்டு முறைப்படி படிச்சுக்காரு சங்கீதம் இல்ல நான் பாடினால் மணி மாமா வந்திருக்காங்க நான் பாடினால் உங்க பாட்டு தோற்றுவிடும் ஐயோ தோத்து விடுது தோத்துக்கிட்டு போகுது பரவாயில்ல நீ உங்ககிட்ட நான் தோத்துட்டு போறேன் அதனால ஒண்ணும் தப்பு இல்ல இருந்தாலும் நீங்க இருக்கும்போது நான் பாடினேன் சங்கீத முறைப்படி பாடு இந்த பாருங்க உங்களுக்கா கச்சேரியில இருந்து ஆள்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கோம் நீ இவர் வாசிக்கிறா நீ பாட போறேன்னு வாசிக்கிற தொடாத 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 ஆளை எடுவட்ட பயிலங்கிட்டு வந்து தொலையண்டா இந்த நேரம் வீட்டுல ஓயாம தொட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த யாவும் வந்துருச்சு நல்ல அண்ணன்டா இத தங்கச்சிகிட்ட தான்டா சொல்லணும் மானகட்ட பேர் அண்ணி பாடுங்க அண்ணி பாடவா பாடுங்க அண்ணி. காட்டுராணி என்னடி பாட்டு போறல அங்க சங்கீதம் ஒரு இடத்த விட்டுட்டா அத உள்ள போய் எடுத்துட்டு வர போறா இல்லையே முந்தான காட்டுராணி கொட்டையிலே கதவுகள் இல்லை இந்த பாட்டு கேட்டிருக்கியா இல்லையா பாட்டு பாடினது நான் தானே காட்டுராணி ராசாவே விரைக்குமா லேசாக சுருங்குமா தம்பி நீ மைக் செட்டு இதுக்கு எக்க வைக்கிற சுருங்குறதுக்கு எக்க வச்ச நீ தாண்டா டரா என்னடா பொம்பளை இது இப்படிலாம் படிக்குது அப்படி சொல்லாதம்மா ராசாவே வருத்தமா ஏய் லூசு முண்டா வருத்தமா இல்லையே ஆகாயம் சுருங்குமா ஆகாயம்ன்றதுனா லேசாக சுருங்குமா சங்கீதம் படிச்சிருக்காமா அண்ணே எனக்காக ஒரு ஒரு சுரம் ஒரு சோளம் சாசா அந்த சோளம் மணி வேற வந்திருக்காம நாடாம பாரு பாரு ஏய் ஊத்தம்டா பாரு அவனை கொண்டே அவனை பாரு நான் வேணா மறைந்திருந்து பாப்பு பேர ஐயோ நீ மறைஞ்சு பார்த்தா குத்தால குயிலே உட்காந்து குத்தலாமா அதுக்கு மெனக்கட்டு வாசிக்காம டொக்கு 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 சரிமா தங்கச்சி அண்ணே அதெல்லாம் இருக்கட்டும் இப்படி நம்ம குடும்ப கதையை பேசியதுமா நல்லா இருக்காது ஆமா அப்பா கண்ணுக்கு இருந்தமா காவலுக்கு போறது முக்கியம் ஆனா வந்துருந்த காவல் பத்த வந்தாரு உங்க அப்பா என்கிட்ட வந்தாரு ஏய் என்னடா மானகட குடும்பம் அப்ப எனக்கு சித்தி வேணுமா ஏய் இந்தானே இது எனக்கு அண்ணி வேணுமா சித்தி வேணுமா அப்ப அப்பா எங்கட வரும் அவர் வந்து என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு உங்க அப்பா வந்து என்கிட்ட என்ன சொன்னாரு உங்ககிட்ட போக சொன்னாரு ஏய் இங்கடா டேய் இல்லம்மா நாத்தனாவோட போய் ஆடு பாடு அதான் ஓ காவல் பார்க்க சொன்னாரா காவல் பார்க்க சொன்னாரு காவல் பார்க்க சொன்னாரு அப்படி பண்ணாரா பூவாராஜா அப்படி பார்த்து
தம்பி நீ நின்று டெய்லி வந்து மட்டை தானே ஐஸ் ஐஸ் கப்பு கோன் புருட்டு பால் மிச்சர் ஐஸ் ஐஸ். என்னடா கருமாவது வெயிலுக்கு லூசு சிரிக்கி 4 பேர் எப்படி ஆளுலாம் உட்கார்ந்துருக்காங்க. பெண்கள் நான் வளர்த்தாத்தாங்க இதற்கு மேல ஒரு தானே மேல ஒரு அண்ணி என்ன நீங்க ஒரு குடும்ப பெண் தானே நீங்க ஒரு தொட்டதுக்கே கூச்சப்பட்ட நீங்க இப்படி பண்ணலாமா? இது என்னது இது? மேல போடுங்க போத என்ன நீங்க இங்க ஒரு நம்பிராஜ குடும்பத்துல டேய் என்னடா இது? சொன்ன மாதிரி இருப்பா. குறுக்கழுத்து படிச்சவ யாரு? அண்ணி மேல அந்த மேல இல்ல நீ தோல் மேல போட சொன்னேன். அண்ணி அதே ஒரு நாத்து வெள்ளக்கமார் பிஞ்சு வரும் தள்ளுறாங்க. அப்படி பேச நாத்து விளக்கமாறு சொல்லக்கூடாது. அண்ணி தோல்லன்னா அந்த தோல்ல இல்ல நீ உங்க தோல்ல போட சொன்னேன். ஏன் தோல்ல அது முதல்ல சொல்லக்கூடாது. சிரிக்கி இடுப்பை சுத்தி சொருவு. இடுப்பை சுத்தி போடுங்க அண்ணி. யார் இடுப்பை சுத்த? உங்க இடுப்பை சுத்தி போடுங்க. அடியே இதை எடுத்து இடுப்பை சுத்தி சொருவு. ஐயோ எத்தனை வேலை சொல்றீங்க? ஏதாவது ஒண்ணு சொல்றீங்களா? ஒரு யோசிச்சு சொல்லவே மாட்டேங்க. சரி விடுங்க. என்னடா சரி என்ன இருந்தாலும் வருங்கால அண்ணி கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா நான் தான் அலங்காரம்லாம் பண்ணணும். ஆமா ஆமா வேற வழி என்ன உன்னை துடைக்கிறது? நான் தான் கட்டி விட போறேன் உங்களுக்கு இப்ப. ஏய் எங்கடா புடிச்ச அந்த பஜாரி? இல்லம்மா நீ சொருவி கட்ட தெரியுமான்னு கேக்குறா. என்னடா இது? அவ வெக்கப்பட்ட அவ இடுப்புல இதுவரை யாரும் கை வச்சே இல்ல. ஏய் நான் பொம்பளை தானடா பொம்பளைக்கு பொம்பளை. ஏய் தூசு சிரிக்கி பொம்பளை இது பண்றது இல்லையா? வெக்கமா வருது. எதுக்கு எடுத்தாலும் ஏய் நீயே கட்டி தொலைடா. என்ன யார்? நான் சொல்லுவாடி. அவனவா? அவ அவதார் பே அவங்க சொன்னா வேகமா ஆப்பே. அசிங்க பண்றாடி. சரி விடுமா. அம்மாக்கே பொசுன்னு வருதுப்பா. டக்குனு எழுதி ஒன்று சொல்றது நானே எடுத்துப்பேன். நம்ம ஊருக்கு நேரு மாமா வந்திருக்கார், கை தட்டுங்க. நாளை காலை சரியாக 10:30 மணி அளவில் இந்த சிலை திறக்கப்படும். அனைவரும் திரளாக வந்து ஏய் சிலையில இருக்க தினட வெயிலுக்கு வேணா கட்டி வந்து இது சிலைக்கு ஆம்பளி பாருமா கிங்கா முங்கா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இடத்த பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆமாமா. அதனால இடத்த பத்தி வர்ணிக்கலாமா? போடுங்க. எல்லாரும் கூட சந்தோஷமா இருக்கு. குறிஞ்சியிலே மலர்ந்து குலங்குதடி தன்னாரே குறிஞ்சியிலே பூமலர்ந்து குலுங்குதடி இதன்னாரே குறுகுறுத்த பன்னிரண்டு பறக்குதடி முன்னாரே குறிஞ்சியிலே பூமலர்ந்து உலங்குதடி இதன்னாலே வெள்ளிமலை மான்கள் எல்லாம் துள்ளுதடி மலையிலே விளங்கி வந்த சங்குநாதம் உலங்குதடி மலையிலே மான்கள் எல்லாம் உள்ளுதடி மலையிலே அங்கு விளங்கி வந்த சங்குநாதம் உலகுதடி அழியோ பால் மணக்குது பள்ள மணக்குது பறவை கூடி நிலத்திலே மீன் இருக்குது கிழங்கு இருக்குது வேடு பத்தினி புறத்திலே பால் மணக்குது பல மணக்குது பறவை கூட மனத்திலே மீன் இருக்குது கிழங்கு இருக்குது வேடு பத்தினி புறத்திலே நதியிலே மலர்ந்து உலகுதடி தன்னாலே மயில் இருக்குது குயில் இருக்குது வள்ளி மலை நிலத்திலே மீன் இருக்குது வில் இருக்குது வஞ்சிகரின் முகத்திலே
வாங்க, நீ சொல்றேன் கோச்சுக்காதீங்க. ஒரு பெண்ணுன்னா எடுத்துக்காட்டா இருக்கணும். நீ எவ்வளவு பாவடையை தூக்கி ஆடுறீங்க, தாவணி எடுத்து ஆடுறீங்க, அப்படி இருக்க கூடாது. அசிங்கப்படுத்துறியாரு நீ? பெண்கள்லாம் பாருங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. நம்பிராஜ குடும்பம் நல்ல குடும்பம்னு சொல்லணுமா இல்லையா? என்ன சொல்ல மாட்டாங்க, ஆடுகாலி சிரிக்க கல்யாணம் பண்ணிருக்கான்னு. நானும் எடுத்துக்காட்டாதான் இருப்பேன். அதான் எடுத்துக்காட்டா இருக்கணும். நீ எடுத்துக்காட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுந்தாங்க? பெருங்கலூர் பள்ளிக்கூடத்துல உள்ள மாதிரி இருக்கு. சரி அண்ணே, பரவாயில்ல, பரவாயில்ல, ஒரே வரட்டு. ஒரே வரட்டா சுள்ளுன்னு சுருக்குன்னு வரட்டிட்டு போயிடுவோம். ஆலோலம் 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 சுவாலோலமே ஆலோலம் ஆலோலம் சுவாலோலமே சின்னச்சிரி சிட்டிகளா செம்பரந்தை கூட்டங்களா மட்டமிடும் பறவைகளா திணைக்கதிரை குருவிகளா ஆலோலம் 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 சுவாலோலமே அண்ணே. என்னம்மா? ஏய், எங்கடா பிடிச்ச அந்த பொம்பளைய? இங்கே நம்ம புதுக்கோட்டை சந்தைப்பட்டம்மா. அவனு உனக்கு தகுந்த இடம் அதுதான். அதுதான் அங்கதான் இது மாதிரி லேடிஸ். நீ என்ன பண்றேன்னா ஆளுக்கு ஒரு பக்கமா போய் நிப்போம். என்ன நீங்க இந்த பக்கம் போயிருங்க அண்ணி. டேய் நீ இந்த பக்கம் போ. நான் இவளோட தான் போவேன். ஏய் நான் புரிஞ்சு போக மாட்டேன். என்னடா அண்ணி ஏன் கூட வரேங்கிறாங்க? உங்களோட நான் இருக்கணும்டா. சரி அப்ப ஒண்ணு பண்றோம், நாங்க 3 பெண்கள் ஒரு பக்கமா போறோம். நம்ம 3 பேர் நிக்கிறோம். நான் வந்து உங்க 3 பேர் நடுவே படுத்துக்குருவேன். அடிப்போம், கட்டையிலே அடிப்போம். நானும் கட்டையை அடிச்சிட்டேன். சரி அண்ணே, ஆளுக்கு ஒரு பக்கமான்னு காவல் பாப்போம். சரிம்மா. தபா முனிவர் தபா ஞானிகள்லாம் வரக்கூடிய நான் கவனமா கேட்டுக்கணும். ரொம்ப விவரமா இருக்கு. அப்படி யாரும் வந்தா என்னைய கூப்பிடுங்க, வேற யாரும் வந்தா நீங்களே பாத்துக்கங்க. நீங்களே பாத்துக்கிறீங்க. சிங்கா மங்கா தோதில்ல சரியாச்சு. ஆமா, அதனால ஆளுக்கு ஒரு பக்கமான்னு காவல் பாப்போம். அப்படி யாரும் வந்து என்னைய கூப்பிடுங்க, வேற யாரும் வந்தா நீங்களே பாத்துக்கங்க. போலாமா? செம்பாட்டூரை சேர்ந்த பெரிய குடும்பத்தார்கள் சார்பாக எனக்கு 300 ரூபாய் அன்பளிப்பித்து பெருமைப்பட்டுகின்றார்கள். செம்பாட்டூரை சேர்ந்த பெரிய குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நீங்கள் வணக்கம் அன்பர்களே.